கடினமானவர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே கணவன், மனைவி, குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எதிரிகள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவர்களும் அடங்குவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாகவே மனிதர்கள் 2 குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிலே முதலாவதாக மிருதுவான குணம் கொண்டவர்களாக, இரக்க குணம் கொண்டவர்களாக, அன்பான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக கடினமானவர்களாக, முகம் கடுகடுத்தவர்களாக, சிறப்பு தன்மைகள் இல்லாதவர்களாக இருப்பார்கள். எல்லா நேரங்களிலும் எரிஞ்சு விழக்கூடியவர்கள். இப்படி 2 குணம் கொண்டவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள். இதிலேயும் முகம் கடுகடுத்தவர்களாக, கடினமான தன்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் பேசுவதற்கு கூட நாங்கள் பயப்படுகிறோம். அது வீட்டிலேயாக இருக்கலாம், அல்லது